நம்ம வேலைக்காரங்க ஒரு காஃபி எடுத்து சரி நீ போய் கிச்சன்ல போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா போ. வெயிட் பண்ணுங்க. ஹலோ உங்கடா இருக்க? வீட்டுக்கு வாடா. அம்மா வீட்டில் பால் பாக்கெட் இல்லை, நேற்று தீர்ந்து போயிடுச்சு, வாங்கலை. என்ன வேலைக்காரன் பால் பாக்கெட் வாங்கிருக்கலையா? தெரியல, நீங்க பார்க்கலையா? அல்ல நான் எங்கடா பார்த்தேன், இன்னைக்கு வேலைக்காரன் லீவ்ல நீ காலையில சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சு. சந்திரம் வீட்டுல பால் இல்ல, தண்ணி இருக்கு. சொல்லுங்க சந்திரம், அந்த 5 டிமாண்ட் நீங்க வந்து நிறைவேற்றிட்டீங்கன்னா நீங்க பொண்ணு உங்களுக்கு தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வந்து பேங்க்குக்கு போயிடுங்க. அப்படியா? அந்த 12 crores போட சொன்னேன். அதெல்லாம் போட்டாச்சு, முடிஞ்சு. அதான் இவ்வளோ நேரம் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, மேனேஜர் கிட்ட பேசிட்டியா? எல்லாம் பேசியாச்சு. இவங்க யாரு? இவங்க தான்ப்பா நம்ம மாப்பிள்ள சந்துரு. நேற்று சொன்னீங்க அவங்க? ஆமா. ஓகே வாங்க. சந்துரு இவங்க தான் என்னோட பையன் படையப்பா. ஒரு 300 பவுன் நகை. எங்களுக்கு வரதட்சணைலாம் வாங்கி பழக்கம் இல்ல சந்துரு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் எங்க குடும்ப வழக்கம். அந்த பொண்ணு வந்து அந்த நகையை வந்து என்கிட்ட பாதுகாப்புக்காக கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? என்கிட்ட இருக்காது. இல்ல. செகண்ட் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார். யாருக்கு? என் பசங்க. ஒரே கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார் போதுமா இல்ல வேற ஏதாவது? ஓகே போதும். லான்ச் ஆயிருக்கா? சரி நெக்ஸ்ட் டிமாண்ட் என்னது? ஒரு 5 bedroom ஃபிளாட் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. நாங்க 2 பேருக்கு 5 bedroom பார்த்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, என்ன பிரிஞ்சு என் பசங்களால இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு பெட்ரூம், எனக்கு ஒரு பெட்ரூம், உடையப்பாக்கு ஒரு பெட்ரூம், படையப்பாக்கு ஒரு பெட்ரூம். ஸோ தாத்தா பாட்டி வந்து ஊர்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு பெட்ரூம். மொத்தத்துக்கு ஒரு 6 lakh பெட்ரூம் பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் என்னது? சரி ஓகே, ஒரு 1000 crores ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? எனக்கு இருக்கான யார் பேங்க் அக்கவுண்ட் போடணும்? எங்க பேங்க் அக்கவுண்ட்ல. எதுக்கு? அதுதான் எங்களோட குடும்ப வழக்கம். ஒரு கால் வருது, போயிட்டு வந்துடுறேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. கஷ்டப்பட்டு சொன்னாங்க கிட்ட நகை வாங்கி கடன் வாங்கி இந்த ஒரு பால் பாக்கெட் கூட வாங்கி வைக்கிறீங்களா? 3 மாசம் பால் காரனுக்கு முதல்ல காசு கொடுக்கணும். அதுக்கே நம்ம கிட்ட காசு இல்லையா? அப்புறம் என்ன பண்றது? ஏதோ நாங்களா எங்க கல்யாணமான வச்சு வாங்கிட்டு வர முடியும்? அதுக்காக நான் வரவே முன்னாடி இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? நீங்க எதுவும் சொல்லலையே ஃபர்ஸ்டேவும். சரி விடுங்க, இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? சரி விடுங்க பாத்துக்கலாம், பேசிக்கலாம். இவன் எங்க போனானே தெரியல, பச்சை டிமாண்ட்ல ஓடி போயிட்டானே பாத்துக்கலாம். நீ வாய மூடு, எனக்கு தெரியும் என்ன பேசணும்னு. வாய மூடு. ஏய் போங்கடா. எங்க இருக்கீங்க? எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா சந்திரு? 4 வருஷம் லவ் பண்ண வேஸ்டா போயிடும். வாங்க, அம்மா வெயிட் பண்றாங்க. இதுவே நாங்களா இருந்தா இன்னும் நேரம் இழுச்சு. இவ ஏன் 8 மணிக்கு வரான்னு புரியுது. காலேஜ் 5 மணிக்கு முடியுது, 8 மணி வரைக்கும் இவருக்கு என்ன கேட்டா மேல நம்பிக்கை வச்சதுக்கு மட்டும் இத்தனை டிமாண்ட் அவன் நிறைவேற்றாம இருக்கட்டும். அவனுக்கு இருக்கு சரியா? மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க நம்மள வச்சு தெரிஞ்சு எங்களுக்கு வந்து ஃப்ளைட் இருக்கு, துபாய் போறதுக்கு.
சொல்லுங்க. என்ன சந்திரம் ஃபோன் பேசிட்டீங்களா? பேசியாச்சு. அப்பா கிட்டயா? பர்சன். சரி ஓகே. என்ன திடீர்னு போயிட்டு இல்ல 4 டிமாண்ட் சொன்னோம், இன்னும் 5th டிமாண்ட் நீங்க கேட்கல. சொல்லுங்க. கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிச்சுல. ஓஹோ, ஆமா ஆமா. எங்களோட குடும்ப வழக்கப்படி நாங்க வந்து மேரேஜ் வந்து ஷிப்ல தான் வைப்போம். ஓகேவா? அது மட்டும் நீங்க பண்ணிடுங்க. அதுதான் என் பொண்ணோட ஆசை. சின்ன வயசுல இருந்து அவ ட்ரீம் பண்ணிருக்கா. அது மட்டும் நீங்க நிறைவேற்றிடுங்க. அது மட்டும் தானா? ஆமா. அனிதா சொல்லலையா? இன்னும் சொல்லலாம். சரி சந்திரா, அது மட்டும் இந்த 5 டிமாண்ட்ஸ் மட்டும் நீங்க நிறைவேற்றிடுங்க. ஓகேவா? இதை மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா என் பொண்ணு உங்களுக்கு தான். சரி, இது நமக்கு சரிப்பட்ட மாதிரி தெரியல. இதான் நம்ம பிரேக்கப் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. சும்மா நீலாம்பரி அம்மா நேற்றே எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருச்சு. இந்த மாதிரிலாம் பேசணும், நீங்க பணக்காரன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். நீ அமைதியா இருங்க. இன்னுமே இப்படி நான் அமைதியா இருங்க. சும்மா ஒரு வாழ்க்கை எடுத்துருக்கீங்க. அவங்க 2 பேரும் தான் பேசிருக்காங்களே, அவர்தான் எதுவுமே வேணான்றாரு. நீங்க திரும்பி எல்லாம் என்ன இருக்கு? பால் பாக்கெட் வாங்க காசு இல்லையா? வேற இல்ல. நாங்களே ஒரு வேலைக்காரங்க. அமைதியா இருங்க, எதுவும் பேசாதீங்க. நீங்க வாயிலே திறக்காதீங்க. அமைதியா இருங்க. எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். சும்மா பேசிக்கிட்டு இந்த வீடு கூட எதுவும் இல்ல. வாடகை வீடு. வாடகை ஒரு நாள் எடுத்துருக்கோம். இந்த நகைலாம் பாக்காதீங்க. பக்கத்துல சொர்ணா காட்ட தான் சும்மா இல்லாம அந்த பிள்ளை வாழ்க்கையை இருக்க பாக்குற மாப்பிள்ள. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரியுதான் மாப்பிள்ள. எப்படியாச்சும் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிருங்க மாப்பிள்ள. நீங்க மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இல்ல முத உட்கார்ந்த மாதிரி உட்காருங்க. பரவாயில்ல. இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும். இல்ல இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள, முன்னாடி பேசுனேன். கொஞ்சம் பேச்சா பேசுனேன். மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. நீ பெட்ரூம் அபார்ட்மெண்ட், உனக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரோட விலை என்ன தெரியுமாடா? உனக்கு கல்யாணம் ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியாது மாப்பிள்ள. போனா போதும், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அம்மா மட்டும் வீட் பாஸ் பண்ணா மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காண்டி இல்லை. இது எல்லாமே கற்பனை மட்டும்தான். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேக்கி ஃபேமிலி நெட்வொர்க் இது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். கனா பை பை, see you. கைஸ்.